इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. பிரம்மசூத்திரங்கள்ல ஜெய்மினி மகர்ஷியுடைய பேரு நிறைய வந்திருக்கு. ஒரு 10 சூத்திரங்கள்ல ஜெய்மினிய நேர உல்லேகம் பண்ணிருக்கு. 2 சூத்திரங்கள்ல ஜெய்மினின்னு சப்தம் சொல்லலையே தவிர வேற சப்தத்தினால சொல்லியிருக்க. இப்ப நாம என்ன பார்க்கணும்னு கேட்டா, பிரம்மசூத்திரத்துல ஜெய்மினின்னு வந்தார், அதை பூர்வபக்ஷியாத்தான் வச்சுட்டு பேசுறாருங்கிறது இல்லை. ஜெய்மினிய சில இடத்துல பூர்வபக்ஷியாக வச்சு பேசியிருக்கார், சில இடத்துல சித்தாந்தியாக வச்சும் பேசியிருக்கார், சில இடத்துல தடஸ்தமா அவர் மதத்தை கண்டிக்கல, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி போயிருக்கார். அப்படிதான் போயிருக்கு பிரம்மசூத்திரம். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால், ஜெய்மினி சொல்லியிருந்த விஷயமும் யுக்தியுக்தம் நியாயமாக இருந்தால், நியாயயுக்தமாக இருந்தால் அதை எடுத்துக்கிறதுல ஒரு ஆக்ஷேபனையும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஜெய்மினியுடைய பல நியாயங்களை பிரம்மசூத்திரத்துல அவர் கோத்து உபயோகப்படுத்தியிருக்கார். பல திருஷ்டாந்தங்களை எடுத்துட்டு இருக்கார், அங்க உள்ள சித்தாந்தங்களை. இப்ப ஜெய்மினின்னு சொல்லி பேரு சொல்லி எந்த சூத்திரங்கள்ல ஜெய்மினியை எடுக்கிறார், அதுல அவர் பூர்வபக்ஷியா எடுத்ததுக்கு எங்க எடுத்திருக்கார், எந்த இடத்துல சித்தாந்தியா எடுத்திருக்கார், தடஸ்தமா எடுத்திருக்காருங்கிறத நம்ம ஒரு விதமா பார்ப்போம். ஏன் அதை பூர்வபக்ஷமா எடுத்துட்டாருங்கிற காரணத்தையும், ஜெய்மினி சொன்னது அப்படியே அங்க இருக்குன்னு இப்ப சொல்ல முடியாது. அவருடைய சூத்திரங்கள்ல இங்க பூர்வபக்ஷமாக ஜெய்மினி சொன்னதாக சொல்றாரு, இது அப்படியே அங்க இருக்குங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஜெய்மினி மத்தம்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, ஜெய்மினி எங்க சொன்னாருங்கிறது தான் தெரியல, அவருடைய மதம்ங்கிறது இது தெரியுது. இதுல இருந்து அதை ஏன் கண்டிக்கிறார், எப்படி கண்டிக்கிறார், எதுக்காக கண்டிக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். வேதாந்த சாஸ்திரத்துல அவருடைய அபிப்பிராயத்தை தான் கண்டிக்கிறார் பல இடத்துல. அவருடைய நியாயத்தை இங்க கண்டிக்கல. இங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஜெய்மினி சொன்னதை அப்படியே கண்டிக்கிறாருங்கிறது இங்க இல்லவே இல்லை. பல இடத்துல ஜெய்மினியை கண்டிக்கிறாரே. ஜெய்மினி வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள பூந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது, பல இடத்துல கண்டிக்கிறார். பல இடத்துல அவரை ஏத்துன்னு இருக்கார். ஜெய்மினி சொன்னபடிதான் இந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இருக்கார். ஜெய்மினி பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல என்ன ஒரு சித்தாந்தம் பண்ணினாரோ அதை கண்டிக்கவே இல்லை. உதாரணத்துக்கு பார்ப்போம், அதையே நிறைய பண்ணியிருக்கார். இந்த இது இருக்கு பாருங்க, தேவதாதிகரணம். தேவதாதிகரணத்துல அங்க ஒரு தேவதாதிகரணம் இருக்கு ஜெய்மினி சாஸ்திரத்துல. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தேவதைக்கு பிராதான்யமா கர்மாவுக்கு பிராதான்யமான்னு விசாரித்து, தேவதைக்குத்தான் பிராதான்யம், அதுதான் பலத்தை கொடுக்க போறது அப்படின்லாம் சொல்லி ஒரு பூர்வபக்ஷத்தை பண்ணி, கிடையாது அது எதுவுமே கொடுக்காது, கர்மாவுக்கு தான் பிராதான்யம், தேவதைக்கு விக்கிரகாதி பஞ்சகங்கிறது ஒத்துக்கிறது இல்லைன்னுட்டார். விக்கிரகாதி பஞ்சகம்னா ஒரு சரீரம், விக்கிரகம்னா சரீரம். நாம கொடுக்கக்கூடிய ஹவிஸ்த அதை சாப்பிடுறதுன்னு உபபோகம், ஹவிஷாம் போகா. நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, சாமர்த்தியம். அதுக்கப்புறம் நாம கொடுத்ததுனால அதை சந்தோஷப்படுறது அப்படிங்கிறதோ, சந்தோஷப்பட்டு நமக்கு வேண்டியதை கொடுக்கறதுங்கிறதோ, இது எதுவுமே அதுக்கு கிடையாது அங்க சொன்ன தேவதைக்கு. அதனால அந்த தேவதைகளுக்கு விக்கிரகாதி பஞ்சகம் நாஸ்தின்னு அவர் சொன்னார். இந்த தேவதாதிகரணத்துல தேவதைகளுக்கு விக்கிரகாதி பஞ்சகம் உண்டுன்னு சொன்னார். ஆனா எந்த தேவதைகளுக்கு விசாரிச்சு பார்த்தோம்னா, கர்மாவில தேவதைகளுக்கு அதிகாரம் இல்லை, விக்கிரகாதி பஞ்சகம் இல்லை அப்படின்னு அங்க சொன்னார். இங்க உபாசனைக்கு அதிகாரம் உண்டு. இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா இது ஆபாத்ததாக வேற விதமா சொல்ற. ஆனா ஜெய்மினி எந்த தேவதையுடைய விக்கிரகாதி பஞ்சகத்தை இல்லைன்னு சொல்றாருன்னு கேட்டா, யாகத்துல உத்தேசமாக சொல்லக்கூடிய தேவதைகள். அக்னய இதன்னமமா அப்படின்னு தியாகம் பண்றோம் இல்லையா, அப்ப அங்க அக்னி தானே தேவதை, அக்னி தேவதை, வன்னி தேவதை இல்லை. அங்க சொல்லக்கூடிய தேவதை அக்னி.
அதுக்கே பரியாயமா இன்னொரு சப்தம் போட்டா அது தேவதை கிடையாது. அப்ப அங்க சொல்லக்கூடிய அந்த அக்னிங்கிற தேவதைக்கு விக்கிரகாதி பஞ்சகம் கிடையாது. அதே ஜெய்மினி அதிகாரம் தேவதை கர்மாவுக்கு அதிகாரம் தேவதைகளுக்கு உண்டா இல்லையா கர்மா செய்யறதுக்குன்னு ஒரு விசாரம் பண்ணியிருக்காரு. அந்த விசாரத்துல பார்த்தா தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணார் கர்மாவில. இங்க பாதராயணர் தேவதைகளுக்கு வித்தியில அதிகாரம் இருக்குன்னு ஸ்தாபிச்சாரே தவிர கர்மாவில அதிகாரம் இருக்குன்னு சொல்லல. கர்மாவுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றதுக்காக இங்க வரல, வித்தியில அதிகாரம் உண்டு. அப்ப கர்மாவில அதிகாரம் இல்லேன்னு அவர் சொன்னத்தை ஒத்துண்டு பேசுறார் இல்லையா? அதனால அவர் சொன்னத்தை அப்படியே இங்க கண்டிச்சாருன்னு இல்லை, ஒரு அம்சம் அவரும் இந்த மாதிரி சொல்றாருன்னு அவர் இங்க பேசுறதாக காமிச்சு அது அப்படி இல்லைன்னு கண்டிக்கிறார். பாப்போம் என்ன மாதிரி பேசுறாரு. இப்போ ஒரு 5 இடத்துல ஜெய்மினி பூர்வபக்ஷியாக வரார். வரிசையா பார்ப்போம். 1:3:31 இதே தேவதாதிகரணம். முதல்ல அதுவே வருது. மத்வாதிஷு அசம்பவாத் அனதிகாரம் ஜெய்மினி. மது வித்யை அதுவும் ஒரு பிரம்ம வித்யை தான். இந்த மது வித்யாதி உபாசன வித்தியனா உபாசனா ரூபமான வித்யை. இந்த மது வித்யாவுல தேவதைகளுக்கு அதிகாரம் சொல்ல முடியாது. ஏன்னா அசம்பவம், சம்பவிக்காது. ஏன்னா அந்த மதுங்கிறது என்னன்னா ஆதித்யன். ஆதித்யனை ஒரு தேன் கூடாக அசௌவா ஆதித்யோ தேவ மது, அந்த ஆதித்யனை தேனாக வச்சு அவருடைய சூரிய மண்டலத்தை தேன் கூடாக வச்சு பிரமரங்கள் இந்த மாதிரி நானா விதமான ஒரு கல்பனையை பண்ணி ஒரு உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பலம் என்னன்னு கேட்டா ஆதித்ய பாவ பிராப்தின்னு இருக்கு. அப்படியானால் யாரு ஆதித்ய பதவியில இருக்காரோ அவர் இதை செய்யவே மாட்டார் இல்லையா? அவருக்கு தான் ஏற்கனவே ஆதித்ய பாவம் சித்தமா இருக்கு. இன்னும் உபாசனம் பண்றவன் உபாசிக்கப்படுறவனை காட்டிலும் வேறானவனாக இருக்கணுமே. உபாசியம் வேற உபாசகம் வேறன்னு இருக்கணுமே. அப்ப ஆதித்யன் தன்னையே எப்படி உபாசிச்சுக்க முடியும்? இந்த மாதிரி எல்லாம் யுக்தி காமிச்சு இதுல ஆதித்யனுக்கு அதிகாரம் இல்லை இந்த உபாசனையில. இதே மாதிரி ஒவ்வொரு தேவதா சம்பந்தப்பட்ட உபாசனைகள்ல அந்தந்த தேவதைகளுக்கு இது இல்லை, அதிகாரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மொத்தமா பிரம்ம வித்யைக்கே தேவதைகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு முதல்ல சூத்திரத்துல சொல்றார். மத்வாதிஷு அசம்பவாத் அனதிகாரம் ஜெய்மினி. அடுத்த சூத்திரமும் அவரே சொல்றதுதான். அதுல ஜோதிஷி பாவாச்சா சைத்தன்யமே கிடையாதுன்னு சொல்றார். தேவதைன்னு சொன்னா இங்க ஆதித்யங்கிறது அந்த மண்டலம் தான், அதை தவிர்த்து ஒண்ணும் இல்லை. நாம சொல்ற ஆதித்யம் அதுதான். அக்னின்னு சொன்னா எரியிற இந்த அக்னி தான் இல்லையா? அதனால ஜோதிர் மண்டலத்துக்கு சைத்தன்யமே கிடையாது. அது எப்படி? அது ஜட பதார்த்தம். அதுக்கு உபாசனாதிகாரம் உண்டா இல்லையாங்கிற விசாரத்துக்கு வழி இல்லை, கிடையவே கிடையாது தீர்மானம்னு சொல்றாரு ஜெய்மினி. இத பாவந்து பாதராயணா அஸ்திஹின்னு கண்டிக்கிறார். அவர் என்ன சொல்றார்? தேவதைகளுக்கும் அதிகாரம் உண்டு. அங்க சொல்றச்ச பாஷகாரர் எப்படி எடுத்துன்னு போறார்? நீ ஏதோ ஒரு வித்தியை காமிச்சு இந்த வித்தியில அதுக்கு அதிகாரம் வராதுன்னு சொல்ற, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆதித்யன் மது வித்தியில அதிகாரம் உள்ளவனாக இருக்க வேண்டாம். ஆனால் சுத்த பிரம்ம வித்தியிலேயே அதிகாரம் அதுக்கு வரக்கூடாது. யத்யபி மத்வாதி வித்யாசு தேவதாதி வியாமிஸ்ராசு அசம்பவ அதிகாரஸ்ய ததாபி அஸ்தி சுத்தாயாம் பிரம்ம வித்யாயாம் சம்பவ. இங்கே சம்பவிக்கலாமே இல்லையா? தேவதைகளுக்கு அதிகாரமே இல்லைங்கிறதுக்கு நீங்க சொன்ன யுக்தி போறல. அந்த வித்தியில அதிகாரம் இல்லை. எல்லா கர்மாவிலையும் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டா? கிடையாதே. ஒரு இதுல அதிகாரம் வரலேங்கிறதுக்காக எந்த கர்மாவிலையுமே அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது யுக்தம்னு சொல்ல முடியுமா? அஸ்வமேதத்துல பிராமணனுக்கு அதிகாரம் இல்லை, ராஜசூயத்துல அதிகாரம் இல்லை, அதனால எந்த கர்மாவிலையும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி ஆயிடுத்து. இந்த மது வித்தியில ஆதித்யனுக்கு அதிகாரம் இல்லாததுனால பிரம்ம வித்தியில கூட அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது. இது யுக்தி சரியா? அஸ்திஹி
அதனால அந்த வித்தியில அதிகாரம் இல்லைன்னு சொல்றத ஒத்துக்கிறேன். ஆனா அதை வச்சுட்டு நீங்க மேற்கொண்டு சொல்றது தப்பு. பிரம்ம வித்தியில அதிகாரம் இல்லைன்னு சொல்றது தப்பு. அது மாத்திரம் இல்ல, அஸ்தி தேவதைங்கிறது நீங்க சூரிய மண்டலம் தான் ஆதித்ய தேவதை, அதை தவிர இன்னொரு தேவதை கிடையாது அப்படின்னு சொன்னாலே அது தப்பு. ஏன்னா அதை தவிரவும் தேவதையுடைய ஸ்வரூபம் உண்டுங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. பிரமாணம் இருந்தா ஒத்துக்க வேண்டியதா. ஏன்னா மந்திரம், அர்த்தவாதம், இதிகாசம், புராணம் எல்லா பிரமாணத்தையும் காமிச்சு, வேதத்திலேயே இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எல்லாம் எடுத்து காமிச்சு, அதனால தேவதைகளுக்கு விக்கிரகாதி பஞ்சகம் உண்டு. அவளுக்கும் வைராக்கியம் இதெல்லாம் வரத்துக்கு முடியும். முடிஞ்சதுன்னா முமுட்சுத்துவம் வர முடியும். அப்படி வந்தால் அவளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார் இந்த இடத்துல. ஆக இந்த இடத்துல ஜெய்மினி சொன்னதை நிராகரணம் பண்றார். தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி இங்க ஒரு பூர்வபக்ஷமாச்சு. இதே மாதிரி இன்னொரு பூர்வபக்ஷத்துக்கு போவோம். 3வது அத்தியாயம் 3:2:40. இங்க என்ன விஷயம்னு கேட்டா, கர்ம பலத்தை கொடுக்கறது யாரு, எப்படி கர்ம பலம் கொடுக்கறது, எப்படி வருது இங்க விசாரம் பண்றச்ச, பலமத உபபத்தேங்கிறது சித்தாந்தம். பரமேஸ்வரன் ஜெகத்தை யார சிருஷ்டி பண்ணினானோ அந்த பரமேஸ்வரன் தான் நம்மளுடைய கர்ம பலத்தை கொடுக்குறான். அதுக்காக தான் சிருஷ்டியே பண்ணினது. தர்மம் ஜெய்மினி ரத ஏவா. ஜெய்மினி என்ன சொன்னார்னா, ஸ்ருதி சொல்லியிருக்கு தர்மம் பண்ணினவனுக்கு பலம்னு. அதனால பலத்தை கொடுக்கறது அந்த தர்மம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணினார். அதையவன ஸ்ருதி உபபத்தி, இது ரெண்டும் பிரமாணம் இருக்கிறதுனாலே தர்மமே இவனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது ஆகும். இது ஜெய்மினி சொன்னார். அதை நிராகரணம் பண்ணிவிட்டார் இவர். பூர்வந்து பாதராயணா ஹேது வியபதேசா. பலமத உபபத்தேகே சொன்னதுதான் சரி, அதுக்குதான் யுக்தி இருக்கு, ஹேத்து இருக்கு. தர்மம் ஜெய்மினி உபபத்தேகே அதையவ கிடையாது, அங்க உபபத்தி இல்லை என்றார். இந்த இடத்துல நிராகரணம் பண்றார். என்ன நிராகரணம் பண்ணினார்? தர்மம் இவனுடைய பலத்துக்கு ஹேது இல்லைன்னு சொல்லல, தர்மம் ஹேது தான். ஏன்னா ஈஸ்வரன் இவனுடைய பலத்தை கொடுக்கணும்னா என்ன பலத்தை கொடுப்பார்? கர்ம பலத்தை தானே கொடுத்தாங்கன்னா, இவன் பண்ணின தர்மாதர்ம பலத்தை தான் அவர் கொடுப்பார். அப்ப இவன் பலத்தை அடையறதுக்கு இவன் பண்ற கர்மங்கிறது, கர்மா ஒரு ஹேது தான், அதை இல்லைன்னு சொல்லல. ஜெய்மினி சொன்னதை ஒரேடியா கிடையாதுன்னு சொல்லல. அப்ப எந்த அம்சத்தை கிடையாதுன்னு சொன்னார்னா, பலம் வேற, இதை தவிர வேற எதுவுமே கர்ம பலத்தை அடையறதுக்கு இவன் எதையுமே அபேட்சிக்க வேண்டாம், ஈஸ்வரன் கொடுக்கறதுங்கிறது இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். பாபம் புண்ணியம்தான் கர்மா, இவன் செய்யக்கூடிய செயல். இதுவே அபூர்வத்தை உண்டு பண்ணி இவனுக்கு பலம் வரத்துக்கு ஹேதுவாகிறது. இதை தவிர வேற ஒன்னையும் அபேட்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஜெய்மினி மதம்னு இதுலயும் தெரியுது. அங்க ஒண்ணும் தெரியல, இங்கதான் பழிச்சுன்னா இந்த மாதிரிதான் நினைக்கிறாருன்னு. அதைத்தான் இவர் கண்டிக்கிறார். கேவலாத் கர்மணஹா, கேவலாத்னு ஒண்ணு போடுறார். அதாவது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் வெறும் கர்மாவால பலன் கிடைக்குங்கிறது முடியாது. கர்மா இருக்கட்டும், கர்மாவுடைய பலத்தை கொடுக்கறதுக்கு ஈஸ்வரனாலத்தான் முடியும், அவர் தான் பண்ணி ஆகணும்னு இவருடைய சித்தாந்தம். ஆக இங்கேயும் ஜெய்மினி பூர்வபக்ஷியா வந்தார், நிராகரணம் பண்ணப்பட்டுட்டார். 2 பூர்வபக்ஷமாச்சு அவருக்கு. 3வது இங்கேயும் ஸ்ருதி சொல்லிட்டார். இங்கே ஸ்ருதத்வாச்சா, ஈஸ்வரன் பலத்தை கொடுக்கிறாருங்கிறது ஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதியும் இருக்கு, உபபத்தியும் இருக்கு. ஜெய்மினி மதத்துல பலமத உபபத்தேகைக்கு அடுத்த சூத்திரம் ஸ்ருதத்வாச்ச. நேரடியா ஈஸ்வரனே பலத்தை கொடுக்குறாருங்கிறதுக்கு ஸ்ருதி இருக்கு, கர்மாவை அபேட்சிச்சு. அதனால எங்கிட்டையும் ஸ்ருதி இருக்கு. நீங்க சொல்றதுல யுக்தி இல்லை. கர்மா, அச்சேதனமான கர்மா காலாந்தரத்துல எப்படி பலத்தை கொடுக்கும்? பலத்தை கொடுக்கணும்னா அது எப்படி, அதுக்கு எப்ப கொடுக்கணுங்கிறது எப்படி தெரியும்? கொடுக்கறதுக்கு ஒரு ஆசாமி இருந்தா தானே கொடுக்க முடியும் அப்படின்னு இவர் கேட்கிறார். இந்த 3:4:2 3:4:2 கூட எப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் பத்தின விஷயம். ஆத்ம ஞானம் நேரடியாக பரமபுருஷார்த்தத்தை கொடுக்கும், அதுக்கு ஹேதுவாகும்னு பாதராயணருடைய சித்தாந்தம். உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஆத்மாவை தெரிஞ்சுண்டா இந்த ஆத்ம ஞானம் என்ன பலத்தை கொடுக்கும்னு சொன்னா மோட்சத்தை கொடுக்கும். அதுக்கு பலம் மோட்சம். அப்படி இல்லைன்னு சொல்றார் ஜெய்மினி. ஆத்ம ஞானத்துக்கு
பலம் வரும்னு சொல்லியிருக்கே, அந்த இதை நம்பாதே. அது அர்த்தவாதம். சேஷத்வா புருஷார்த்தவாதோ யதான்யேஷ்விதி ஜெய்மினி. நிறைய இடத்துல அப்படி வரும். யஸ்ய பர்ணமயி ஜுகூர்பவதி நச பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி. அந்த ஜுகுங்கிற பாத்திரத்தை பலாச காஷ்டத்தினால பண்ணிட்டான்னா அவனுக்கு அபகீர்த்தியே வராதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அப்படி நம்பக்கூடாது. அது இந்த பிரசஸ்தம்னு சொல்றதுக்காக வந்ததே தவிர அந்த பலம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஆத்ம ஜானம் இருக்கு. இந்த ஆத்ம ஜானத்துக்கு சொன்ன பலமும் இப்படிதான். அது ரொம்ப உயர்ந்தது. ஆத்ம ஜானம் ஏன் உயர்ந்தது? சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறவன் பரலோகத்துல ஜன்மாந்தரத்துல பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவை செய்ய முடியாது. அதுல அவன் பிரவൃத்தி பண்ண முடியாது. அப்படின்னா அந்த உயர்ந்த கர்மாவில பிரவൃத்தி வராம போறது. இவன் சரீரத்தை விட்டு தனியா ஆத்மாவை தெரிஞ்சுட்டான்னா, அதை தவிர்த்து உண்டுன்னு தெரிஞ்சுட்டானே ஆனால் அப்போ அந்த கர்மாவில அவனுக்கு பிரவൃத்தி வரும். அப்போ வேத விகிதமான உத்கிருஷ்டமான கர்மாவில பிரவൃத்தி வரத்துக்கு ஹேதுவாக இருக்கிறதுனாலே இந்த ஆத்ம ஞானத்தை ஸ்தோத்திரம் பண்றது, இதை பண்ணினா மோட்சமே வரும் அப்படின்னு. அதனால இது ஸ்துதிக்காக சொன்ன விஷயம்தான்னு சொல்றார். சேஷத்வாத் புருஷார்த்தவாதா. புருஷார்த்தம் வரும்னு சொன்னது வாதம்னு விட்டார். வாதம்னு சொன்னா ஒரு ஸ்தோத்திரத்துக்காக சொன்ன விஷயம். யதா அந்நேஷ்விதி ஜெய்மினி. அதுக்கப்புறம் நிறைய ஹேத்துக்கள் வரிசையா சொன்னார். ஆஹா, ஆத்ம ஜானத்தினால நேர மோட்சம் வரும்னு சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரிகிறது. இதுக்கு சூத்திரக்காரர் பதில் சொல்றார். என்ன சொன்னார் பாருங்க. அதிகோபதேசாத்து பாதராயணஸ்ய ஏவம் தத்தர்சனா. பதில் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ சொல்ற ஆத்ம ஜானம் வேற, நான் சொன்ன ஆத்ம ஜானம் வேறேன்னு. நீ சொல்ற ஆத்மாவோட அதிக ஆத்மா இன்னும் நான் சொல்ற ஆத்மா அதிகோபதேசாத். நீ சின்ன பரிச்சின்ன ஆத்மா, அதாவது ஸ்தூல சரீரத்தை விட்டு வேணும்னா பின்னமாக தெரிஞ்சுட்ட, ஆனா சூக்ம சரீரத்திலேருந்து பிரிக்கல. சூக்ம சரீரத்தோட சேர்ந்த ஆத்மா பரிச்சின்னமான ஒரு ஆத்மா. அந்த ஆத்ம ஜானத்தை பத்தி நான் பேசல. அந்த ஆத்ம ஜானம் வேணா கர்மாவுக்கு உபயோகப்படுத்தும். இங்க சொல்ற ஆத்மா எல்லாத்தையும் சோதனம் பண்ணி ஒவ்வொரு சரீரத்தையா விளக்கிட்டு கடைசியில இருக்கக்கூடிய சுத்த ஆத்மா. இது அதிகமா அபரிச்சின்னமான ஆத்மா. இந்த ஆத்ம ஜானம் உன்னுடைய கர்மாவுக்கு உபயோகம் இல்லை. இதுதான் மோட்ச பலத்தை கொடுக்கும்னு சொல்றது. அதிகோபதேசாத்து பாதராயணஸ்ய ஏவன் தத்தர்சனா. இங்கேயும் பாருங்க, அவர் எந்த ஆத்ம ஜானத்தை சொன்னாரோ அந்த ஆத்ம ஜானத்தை இவர் ஒன்றும் எடுத்துக்கல. நீங்க சொல்றதை சொல்லிட்டு போங்க. ஆனா அதுக்காக இந்த உபனிஷத்துல சொல்லக்கூடிய ஆத்ம ஜானங்கிறது புருஷார்த்த சாதனம் ஆகாதுன்னு சொல்லாதுங்கோ. இந்த அம்சத்துல கண்டிச்சார். அதனால கர்ம பிரவருத்திக்கு அவர் சொல்ற மாதிரி ஒரு ஆத்மா தெரிஞ்சாதான் முடியும். அது வாஸ்தவம் தான். ஆனால் உபனிஷத்து அதோட நிக்கல. அதுக்கும் ஒருபடி மேல போய் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமாக ஆத்மஸ்வரூபத்தை போதனம் பண்றது. அந்த ஞானத்தினுடைய பலம் மோட்சம்னு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க சொன்னது சரியில்லை. இது மூணாவது பூர்வபக்ஷம் வந்தது. பூர்வபக்ஷமாக ஜெய்மினி வந்தார். இங்கே அடுத்தது சந்நியாச விஷயத்துல ஒரு தடவை வரார். பராமர்சன் ஜெய்மினிஹி அச்சோதனா சாபவதிஹி. அவர் கர்மனிஷ்டர். அதனால அவர் சந்நியாசத்தை ஒத்துக்க மாட்டார். யாவத் ஜீவம் சொல்லி இருக்கிறதுனால சந்நியாசத்துக்கு இடம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, விடக்கூடாது, விட்டால் தப்புன்னு அபவாதம் வேற இருக்கு. வீரகாவா ஏஷ தேவானாம் யோகினி முத்வாசயத்தேன்னு சொல்லியிருக்கு. சந்நியாசம்ங்கிறது கூடாது. கர்மாதிகாரம் இருக்கிறவனுக்கு சந்நியாசம் கிடையாதுன்னு அவருடைய மதம். இத பாதராயணர் கண்டிச்சார். ஏன்னா இவருக்கு இது இங்கேதான் 3-4-18 இங்கேயும் பூர்வபக்ஷியாக வரார். பதில் என்ன சொல்லிட்டார்? அதுக்கு அடுத்த சூத்திரத்திலே அனுஷ்டேயம் பாதராயணா சாமியஸ்ருதே. அனுஷ்டேயம், இதுவும் அனுஷ்டேயம் தான், அனுஷ்டிக்க வேண்டிய ஆசிரமம் தான் இது. ஏன் மற்ற ஆசிரமங்களோட சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மற்ற ஆசிரமங்கள் எப்படி அனுஷ்டேயமோ அனுஷ்டிக்க வேண்டியதோ அதே மாதிரி அதோடு சேர்த்து சொல்லப்பட்ட சந்நியாச ஆசிரமம் அனுஷ்டிக்க வேண்டிய ஆசிரமம் தான். அதனால இதை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற விதி வேணுமே, வெறுமை சொன்னா போறாதேன்னு கேட்டா இதுவே விதின்னு வச்சு விடலான்னு விட்டார். விதிர்வா தாரணவத்து. தாரணவத்துன்னு சொல்லி நீயே ஒத்துன்னு இருக்க. அந்த உபரிதாரணம்ங்கிற அம்சத்துல
விதி ஒத்துக்கணும்னு நீ சொல்லியிருக்கே, அதே மாதிரி இந்த பிரம்மசம்ஸ்தோ அமிர்தத்துவமேத்திங்கிற வாக்கியத்தையே சன்னியாசத்துக்கு விதி வாக்கியமாக வச்சு விடலாம். வேற விதி வாக்கியம் இல்லேன்னு வச்சுட்டு பேச்சு, இதையே விதி வாக்கியமாக வச்சுக்கலாம். ஜாபாலோபனிஷத்துல தனியாவே விதி வாக்கியம் இருக்கு. அதனால நீ சொன்னது தப்பு. சந்நியாசம் கிடையாதுன்னு சொன்னது தப்பு. கர்மாதிகாரிக்கு சந்நியாசம் இல்லைன்னு சொல்றது தப்பு. அப்ப கர்மாதிகாரி சந்நியாசாதிகாரிங்கிறது எப்படி பிரிக்கணுங்கிறத நாம பிரிச்சுருவோம். அதாவது வைராக்கியம் உள்ளவன் எதஹரேவ விரஜேத் ததஹரேவ பிரவிரஜேத். வைராக்கியம் உள்ளவன் வைராக்கியம் இல்லாதவன் பிரிச்சு கர்மாதிகாரி சந்நியாசாதிகாரி அப்படின்னு பிரிக்கணுமே தவிர நீங்க சொல்ற மாதிரி பிரிக்கக்கூடாது. அவ என்ன பண்ணானா, யாரு திரைவரண்டித்தன் கர்மாதிக அந்த இதெல்லாம் இருக்கோ அவன் கர்மாதான் பண்ணனா, சன்னியாசத்துக்கு வர முடியாது வைராக்கியம் இருந்தாலும் இல்லையா. வேற சில பேர் கர்மாதிகாரம் இல்லாமல் இருப்பா, அவளை இது வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனா அது சரியில்லை. இப்படி கண்டனம் பண்ணினார் இந்த அதிகரணத்துல. அப்புறம் ஒரு அதிகரணம் இருக்கு 4:3-12. இதுல என்ன விஷயம்னு வந்துருச்சுன்னா, இது காரியம் பாதரி ரஸ்ய கத்தியுபபத்தேங்கிற அதிகரணம். இந்த உபாசகன் அர்ச்சிராதி மார்க்கத்துல உத்தராயண மார்க்கத்துல பிரம்மலோகத்துக்கு போகிறான். பிரம்மலோகத்துக்கு போறான்னு சொன்னா அந்த ஒரு லோகம் வரையில் இந்த வித்யுல் லோகம்னு ஒண்ணு இருக்கு, அது பரியந்தம் மற்ற தேவதைகள்லாம் கொண்டு அழைச்சிட்டு போய் விட்டுடுறான். அதுக்கு மேல ஒரு 2-3 லோகம் தாண்டி பிரம்மலோகத்துக்கு போகணும். அப்படி போகும்போது எப்படி போவான்? இவனுக்கு போக முடியாது, தனக்கு போகிற சக்தி கிடையாது, யாராவது அழைச்சி கொண்டு போகணும். கீழே இருக்கிற தேவதைகள் அங்க போக முடியாது. அதுக்காக பிரம்மலோகத்திலேருந்தே ஒருத்தரை அனுப்பி அந்த பிரம்மா அழைச்சின்னு போவார், இவாட இங்கெல்லாம் அழைச்சின்னு போவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சத் புருஷா அமானவஹா ச ஏனான் பிரம்மகமயதி. இப்ப இந்த பிரம்மகமயத்திங்கிற வாக்கியத்துல இவா 2 பேருக்கும் சர்ச்சை கொடுத்து, பிரம்மானா என்ன பிரம்மம் வச்சுக்கணும்? காரிய பிரம்மமா முக்கிய பிரதான பிரம்மமா? ஜெய்வினி ஒத்துட்டு இருக்காருன்னு ஆச்சு, 2 பிரம்மா அவரும் வச்சுட்டு இருக்காரு. காரிய பிரம்மா சுத்த பிரம்மா காரண பிரம்மான. அப்ப அவர் சொல்றார் பிரம்மானா சுத்த பிரம்மம் தானே, அங்கதான் வச்சுக்கணும். பரஞ்செய்மினிகி முக்கியத்துவா, பரபிரம்மத்துக்கே கொண்டு போடுவாங்க. யாரு? ஜெய்மினி. பாதராயணர் இங்க நேர தன்னுடைய மதம்னு சொல்லல. மற்ற இடத்துல எல்லாம் ஜெய்மினி பூர்வபக்ஷியா வந்தாருன்னா உடனே பாதராயணர் நான் சொல்றேன் இப்படி அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா இங்கே பாதராயணர் தன்னை நேர உல்லேகம் பண்ணல. ஆனா பாதரி மதம்னு ஒண்ணு எடுத்து காமிச்சிருக்கார். ஜெய்மினி இப்படி சொல்றா, ஆனா பாதரி வேற மாதிரியா சொல்லியிருக்கார். காரியம் பாதரிகி அஸ்ய கத்யுபபத்தே. கத்யுபபத்தி கொண்டு போய் அவங்க சேர்க்கணும்னு சொன்னாக்க அந்த பிரம்மா கொண்டு போய் சேர்க்கும்படியா இருக்கணுமே. இங்க இல்லாமல் அது ஒரு இடத்துல மாத்திரம் பரிச்சின்னமாக இருந்தா தானே இங்கேருந்து கொண்டு போய் அங்க சேர்க்க முடியும், கொண்டு விட முடியும். சுத்த பிரம்மா அப்படி இல்லையே. அதனால கொண்டு போய் சேர்த்து விடுறான்னு சொன்னாக்க அது பரிச்சின்னமாக காரிய பிரம்மமாகத்தான் இருக்கணும்னு பாதரி சொல்றா. காரியம் பாதரிகி அஸ்தி கத்யுபபத்தே. அப்படியே தடஸ்தமா விட்டுட்டு போயிட்டாருங்க. ஆனால் ஜெய்மினி இங்க பூர்வபக்ஷி தான். ஏன்னா அவர் சொன்ன யுக்தி பிரபலம் இல்லை, சப்தார்த்தத்தை வச்சுன்னு அவர் பேசுறார். பாதரி பேசுறது உபபத்தி. சப்தார்த்தம் அனுபபன்னமா இருந்ததுன்னா அதை கிரகிக்க முடியாது இல்லையா. சுத்த பிரம்மம்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு போய் விடுறதுன்னு சொன்னா அது சரியா இல்லை. அதனால கொண்டு போய் விடுறதுன்னு சொன்னால் அப்ப அது ஒரு காரிய பிரம்மமாகத்தான் இருக்கணும்னு பாதரி மதம் தான் சித்தாந்தம். இதை விசாரிச்சு தீர்மானம் பண்ணிட்டார் பாஷ்யக்கார். இந்த அதிகரணத்துல மாத்திரம் அவர் மறுபடியும் இன்னொரு தடவை தன் பட்சத்தை எடுக்கல, நீங்களாவே பாத்துங்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார். பூர்வபக்ஷம் சித்தாந்தம் 2ஐயும் திருப்பி மாத்தி வேற போட்டு காமிச்சார். முதல்ல சித்தாந்தத்தை சொல்லிட்டு பூர்வபக்ஷத்தை சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். நீங்களே பாத்துங்கோ இது பூர்வபக்ஷம் சித்தாந்தம். இவ்வளவு தூரம் படிச்ச விற்பத்தி வேலை செய்யறதா இல்லையான்னு பரீட்சை பண்ணி பாக்குறதுக்காக. ஆக இவ்வளவு இடத்துல ஜெய்மினி பூர்வபக்ஷியாக நிராகரிக்கப்பட்டார் ஆச்சு. தேவதாதிகரணத்துல தேவதைகளுக்கு அதிகாரம் அந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பலம் கொடுக்கறது யாருங்கிற விஷயத்திலும், அதே மாதிரி ஆத்ம ஜானம் புருஷார்த்த சாதனம் ஆகுமா ஆகாதாங்கிறதும், சந்நியாசம் உண்டா இல்லையாங்கிறதும், கொண்டு போய் விடுற பிரம்மா என்ன பிரம்மம் அப்படிங்கிறதுலையும் இவ்வளவு விஷயத்துல அவருக்கு மதபேதம் இருந்திருக்கு. அதை சரிப்படுத்திருக்கார். அப்படி இல்லை. இப்ப நம்ம சித்தாந்தியாக எத்தனை இடத்துல ஜெய்மினி அவர் எடுத்துட்டு இருக்காருங்கிறத பார்ப்போம். 31,
சம்பத்தேரிதி ஜெய்மினிஹி ததாஹி தர்சயதி. இங்கதான் முதல்ல வர்றார். இது என்ன விஷயம்னு கேட்டா, அந்த வைஸ்வானர வித்யை வருது இல்லையா, கேகய ராஜா அந்த 6 மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வைஸ்வானர வித்யை. அந்த வைஸ்வானர வித்யில உபாசியமான அந்த பரமாத்மாவை பிராதேச மாத்திரம்னு சொல்லி வச்சிருக்கு. எப்படி இவரை பிராதேச மாத்திரமாக்குறது இல்லையா, இந்த விஷயத்துல ஒரு சர்ச்சை. ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிடுத்து. வைஸ்வானரா யாருன்னு அந்த விசாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு பிராதேச மாத்திரங்கிறத இந்த பரிமாணத்தை எப்படி உபபாதனம் பண்ணணும், அதை எப்படி அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சர்ச்சை வந்தது. அங்க 2-3 பேர் வந்தா. ஆஸ்வரத்தர் வந்தார், அந்த ஜெய்மினி 2 தடவை வந்திருக்காரு இங்க. ஆனா இதுக்கு ஒரு தடவை தான் வந்திருக்காரு. விஷயம் வேற. 2 இடத்துல சாட்சாதப்பிய விரோதம் ஜெய்மினி 28லயும் ஒரு தடவை வந்திருக்கார். இன்னொன்னு ஆஸ்மரத்யா பாதரிஹி, அது அவரோட சேர்ந்து ஜெய்மினி வரார். 2யுமே சொல்லலாம். முதல்ல இருக்கிறத விட்டுடும். இதுலதான் 3 மகிழ்ச்சிகள் வரார். இந்த பிராதேச மாத்திரங்கிறது எப்படி சொல்றதுன்னு கேட்டா, அபிவியக்தே ரீதி ஆஸ்மரத்யா. ஆஸ்மரத்தியர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் பரமாத்மா ரொம்ப பெரிய பரிமாணம் உள்ளவர் தான். ஆனா இவருக்காக அவர் அந்த ஒரு பிரதேசத்துல இவ்வளவு ஒரு சான் அளவுக்கு தரிசனம் கொடுப்பார், அந்த மாதிரி சொல்றார். இது பிராதேச மாத்திரங்கிறது. அதிமாத்திரஸ்யாபி பரமேஸ்வரஸ்ய பிராதேச மாத்திரத்துவம் அபிவியக்தி நிமித்தம் சியா. இவ்வளவுதான் அவருக்கு தரிசனம் ஏற்படும் இந்த உபாசகருக்கு, வைஸ்வானர உபாசகருக்கு. அதனால பிராதேச மாத்திரம்னு சொல்லியிருக்கு. அபிவியஜ்யதே கில பிராதேச மாத்திர பரிமாண பரமேஸ்வரஹா உபாசகானாங் கிருதே ஒன்னு சொன்னார். அதுக்கே இன்னொரு வியாக்கியானம் ஆச்சாரியர்கள் எப்படி பண்ணிவிட்டாருன்னா, பிராதேசம்னு வச்சுக்காருங்க, பிரதேசம்னே வச்சுன்னு விடுவோம். பல பிரதேசங்கள்ல பகவத் தரிசனம், ஈஸ்வர தரிசனம் ஏற்படுறது. ஹிருதயாதிஷு எங்க பல இடத்துல உபாசனம் பண்றான் இல்லையா, அப்ப எந்தெந்த இடத்துல அவன் உபாசனம் பண்றானோ அங்கெல்லாம் பரமாத்ம தரிசனம் ஏற்படுறதுங்கிறதுனால பிரதேசேஷு அபிவியஜ்யத்தைங்கிறத வச்சுன்னு பிராதேச மாத்திரம்னு சப்தத்துக்கே அர்த்தத்தை மாத்தி கூட கொண்டு போகலாம். இப்படி ஒண்ணு. பாதரி என்ன சொன்னார்னா, இதுல அவர் பிராதேச மாத்திரம் இல்ல, அவரை நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த உபாதனம் பண்ணக்கூடிய மனசு பிராதேச மாத்திரமாக இருக்கு, சின்னதா இருக்கு. அதனால இது எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதானே அதை கிரகிக்க முடியும். அதனால இதை அனுசரிச்சு அதை பிராதேச மாத்திரம்னு சொன்னார். பிராதேச மாத்திர ஹிருதய பிரதிஷ்டேனவா அயம் மனசா அனுஸ்மரியதே தேன பிராதேச மாத்திரா இத்தியுச்சதே. இதுல அபிவியக்தமாகும் போது பிராதேச மாத்திரம். பிராதேசம்னா இது குறிச்சான் அளவு, பிரதேசம்னா அந்தந்த ஸ்தானங்கள். பிரதேச சப்தத்திலேருந்து பிராதேசம் வந்ததுன்னு ஒரு வியாக்கியானம். இன்னொன்னு இந்த அளவுக்கு வச்சுட்டு நிரூபணம் பண்றது. சரியா? இல்ல அல்லது இப்ப பிராதேச மாத்திரமாக நீங்க தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்படியாக அனுஸ்மரத்தேர் பாதரின்னு வந்தார். சம்பத்தே ரீதி ஜெய்மினிஹி ததாஹி தரிசயதி. இங்க ஜெய்மினி வந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, சம்பத்தி நிமித்தா பிராதேச மாத்திர ஸ்ருதிஹி. சம்பத்தி சம்பாதனம், சம்பத் உபாசனம் சொல்றோம் இல்லையா, இவரை இந்த மாதிரி பிராதேச மாத்திரம் ஆக்கி அப்புறம் சொல்லியிருக்கு பிராதேச மாத்திரம். அது எப்படி வந்தது? இவர் ஒரு நல்ல இது சொல்றார். இந்த வைஸ்வானர வித்யில அந்த தியௌர் மூர்தா ஒரு விஸ்வரூபமாக அவரை காமிச்சிருக்கு உபாசனம் பண்றச்ச. இத்தனூண்டா உபாசனம் பண்ண சொல்லல. நிஜமா பார்த்தேன்னா அந்த துலோகம் அவருக்கு தலை, பிருத்திவி லோகம் பாதம், அதுக்கு ஒவ்வொரு அவயவம். அப்பனா இது எப்படி பிராதேச மாத்திரமாகும்? ரொம்ப பெரிய பரிமாணமான தெரிகிறது இல்லையா? ஜுப்ரபிருத்தீன் பிருத்திவி பரியந்தான் திரைலோக்கியாத்மனஹ வைஸ்வானரஸ்ய பிராதேச மாத்திரத்துவம் எப்படி சொல்லணும்னா, இவாளைய இந்த முகம் இருக்கோ இல்லையோ, இந்த முகத்துல அந்த வைஸ்வானரனை அப்படியே கொண்டு வந்திருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஸ்ருதி காமிச்சிருக்கா. அங்க சொன்ன, அதாவது அங்க வெளியில சொல்ற மாதிரி அத்தியாத்மம் உபாசனம், அத்தியாத்ம உபாசனை சொல்லும் போது இந்த தலை, நம்ம தலை இருக்க உபாசகஸ்ய மூர்தா, இது துலோகமாகவும்
உபாசகனுடைய இந்த முகத்துல இருக்க முகவாய் கட்ட சுபுக்கம் இருக்க இது பிருத்திவியாகவும் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா இதுக்கு நடுப்புற இருக்கக்கூடியது அந்தந்த ரூபமாகவும் சொல்லியிருக்கு. எப்படின்னா மூர்தானம் உபதிஷன்னுவாச்ச ஏஷவா அதிஷ்டா வைஸ்வானரஹா சக்ஷுஷி உபதிஷன்னுவாச்ச ஏஷவை சுதேஜா வைஸ்வானரஹா இப்படி வரிசையா சுபுக்கம் உபதிஷன்னுவாச்ச ஏஷவை பிரதிஷ்டா வைஸ்வானரா இதுக்குள்ளே எல்லாம் வந்துருது. ஜுலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பிருத்திவி லோக பரியந்தம் இதுக்குள்ள இதோடைய அளவு இவ்வளவுதானே. அப்ப அத்தியாத்மம் அந்த வைஸ்வானரனை உபாசனம் பண்ணும் போது இந்த அளவுக்கு வந்துடுத்து. இதனாலதான் பிராதேச மாத்திரா சொல்லியிருக்கு. இது யாரு சொல்றா? சம்பத்தேரிதி ஜெய்மினிஹி. அவர் காரணமும் காமிச்சார். ததாஹி தரிசயதி. இங்க மத்த 2 பேர் சொன்னதை விட ஜெய்மினி சொன்னது வசதியா இருக்கு. ஏன்னா அவர் காரணம் காமிச்சு ஸ்ருதி வேற காமிச்சார். பாதராயணர் என்ன பண்ணினார்னா அதனால இங்க வியாக்கியானம் பண்றச்சு இன்னொரு சாக்கையில ஒரே சாக்கையில உள்ள விஷயம் இன்னொரு சாக்கையில வந்தா அங்க சொன்ன விசேஷங்களையும் எடுத்துக்கணும். சர்வசாகோபசம்ஹார நியாயம் இருக்கு. அதனால இங்க உங்களுக்கு சந்தேகம் வந்ததா எப்படி இது பிராதேச மாத்திரம் ஆச்சு, சாந்தோக்கியத்துல சந்தேகம் வந்ததுன்னு கேட்டா நீங்க இதுக்காக அந்த வாஜசினேய சாக்கையிலேருந்து எடுத்துக்கலாம், அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதனால சம்பத்தி நிமித்தாம் பிராதேச மாத்திர ஸ்ருதியும் யுக்த தராம் ஜெய்மினிஹி ஆச்சாரியோ மன்யதே. இது யுக்த தரம், ரொம்ப யுக்தமா இருக்கு அப்படின்னு சொன்னார். இதை சமர்த்தனம் பண்றார் இவர் பாதராயணர். ஆமனந்தி ஜெயினமஸ்மின். இந்த மூர்தா சுபுக்கம் இதுக்கு நடுப்புற பரமேஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு ஜாபால ஸ்ருதி இருக்குங்க. ஆமனந்தி ச ஏனம் பரமேஸ்வரம் அஸ்மின் மூர்த சுபுக அந்தராலே ஜாபாலாஹா ஜயேஷः அனந்தः அவ்யக்தः ஆத்மா சஹ அவிமுக்தே பிரதிஷ்டிதः சஹ அவிமுக்தः கஸ்மின் பிரதிஷ்டிதः வர்ணாயாம் நாஸ்யாம் மத்தியே பிரதிஷ்டிதः. இப்படி வரிசையா சொல்லி இதுக்குள்ள பரமேஸ்வரனுடைய நிவாசம் இருக்கு, வாசம் இருக்கு. அதனால இதை வச்சுண்டு அவர் இந்த பிராதேச மாத்திரமானார்னு சொல்ற யுக்தி ஜெய்மினி சொன்னது சரியா இருக்கு அப்படின்னு பாதராயணர் அதை சமர்த்தனம் பண்ணிட்டார். ஆக இந்த இடத்துல ஜெய்மினி சொன்னது சித்தாந்தம். இதுக்கு முன்னாடி இந்த அதிகரணத்துல சாட்சாதப்பிய விரோதம் ஜெய்மினின்னு சொன்னார். இந்த இடத்துல அவரை தடஸ்தமா தான் வச்சுட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னு கேட்டா அந்த வைஸ்வானர சப்தத்தினால சொல்லும் போது ஜாடராக்னிய அதுல சேர்க்கணுமா வேண்டாமான்னு ஒரு சர்ச்சை இருக்கு. இங்க ஜாடராக்னி அதாவது புருஷே அந்த பிரதிஷ்டிதம் வேதான்னு இருக்கு. அங்க சொல்றச்ச ஜாடராக்னிய பிரதீகமாகவோ உபாதியாகவோ கொண்டு இந்த வைஸ்வானரனை இங்க சொல்லியிருக்குன்னு சொன்னார். இங்க சொன்னார். ஜெய்மினி என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த பிரதீகம் இதெல்லாம் வேண்டாம், இந்த வைஸ்வானரகாங்கிற இந்த சப்தம் நேரடியாகவே பரமாத்மாவை சொல்லும். இது எதுக்காக வந்ததுங்கிறது சொல்றேன். வைஸ்வானரங்கிற சப்தத்தை எப்படி பரமாத்மாவை கொண்டு போக முடியும்? வைஸ்வானர சப்தம் இந்த ஜாடராக்னிக்கு தானே முக்கியமா இருக்குன்னு ஒரு கேள்வி வந்தது இந்த வைஸ்வானராதிகரணத்துல. அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா இந்த வைஸ்வானரங்கிற ரூಢி எடுத்துக்க வேண்டாம், இதனுடைய யௌகிக அர்த்தத்தை எடுத்துட்டு பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லலாம். எப்படி சொல்றது? விஸ்வச்சாசௌ நரஸ்ச விஸ்வானரஹா சைவ வைஸ்வானரஹா. விஸ்வேஷாம் நரஹா விஸ்வேவா நராஹா அஸ்ய இது விஸ்வானரஹ பரமாத்மா சைவ வைஸ்வானரஹா. வைஸ்வானரங்கிற சப்தத்தை நீங்க விற்பத்தி பண்ணாமல் வச்சுட்டா இந்த அக்னி ஜாடராக்னி. ஆனா விஸ்வே நராஹா யஸ்ய விஸ்வேஷாம் நரஹா விஸ்வச்சாயம் நரஸ்ச இப்படிலாம் நீங்க அதோடைய யௌகிக அர்த்தத்தை வச்சுட்டீங்கன்னா இந்த பரமாத்மாவுக்கு நேர ஒட்டி போறதுன்னு சொல்றதுக்காக ஒரு இது வந்தது. இதையும் அவர் இன்னும் கண்டிக்கல. சித்தாந்தம் வேற எதுனா சொன்னாலும் இதையும் ஒன்னும் கண்டிக்காம விட்டுருக்கா இதே அதிகரணத்துல. ஆனா சம்பத்தேரிதி ஜெய்மினி ததாஹி தரிசயத்தின்னு சொல்ற இடத்துல ஜெய்மினி மதம் சித்தாந்தமாகவே எடுத்துட்டு இருக்கார் இந்த பிராதேச மாத்திர ஸ்ருதியுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு. 1:4:18 இருக்கு 1:4:18 தான். அந்யார்த்தந்து ஜெய்வினிஹி பிரஷ்ன வியாக்கியானாபியாம் அபிச்சைவ மேகே. இது எங்க வருதுன்னு கேட்டா ஜெகத்வாஜித்வாத்கிற அதிகரணம். இந்த பாலாக்கி கௌஷீதிகி பிராமணத்திலேருந்து எடுத்துட்டாரு. இது
பிருகதாரண்யகத்திலும் இருக்கு. ஆனா விசாரத்துக்கு எடுத்துக்கும் போது கௌஷீதகி பிராமணத்துல உள்ளதை தான் அவர் எடுத்துட்டார் சூத்திரக்காரர். சில இடத்துல அவர் அதே விஷயம் 2 சாக்கையில இருந்தாலும் ஒரு சாக்கையை விட்டுட்டு இன்னொரு சாக்கையில இருந்து எடுக்கிறார். அதுக்கு சில காரணங்களை வச்சுட்டு இருக்கார். இந்த அனுகிருத்திய அதிகரணம் இருக்கு, நதத்திர சூரியோபாதி நச்சந்திரதாரகம், அங்க எடுக்கும் போது முண்டகத்திலையும் இருக்கு காட்டகத்திலையும் இருக்கு இது. ஆனா முண்டகத்திலேருந்து தான் அவர் விஷயமா எடுத்துட்டார், காட்டகத்திலேருந்து எடுக்கல. ஆட்சிக்காரர் அதை பழிச்சுன்னு சொன்னார். அதே மாதிரி இங்க ஜெகத்வாச்சித்வாத் சொல்லும் போது அங்கேருந்து கௌஷிதிகையிலேருந்து எடுத்துட்டார். அதுக்கு சமர்த்தனம் பண்றதுக்கு பிருகதாரண்யகத்தை எடுத்துட்டு இருக்கார். அங்க சொல்லும் போது விசாரம் என்னன்னா, இந்த வாக்கியம் ஜீவனை சொல்ல வருதா இல்ல பிரம்மத்தை சொல்ல வருதா, ஜீவ பிரதானமா பிரம்ம பிரதானமா அப்படின்னு விசாரம். பூர்வபக்ஷம் ஜீவமுக்ஷ பிராணலிங்கங்கள்லாம் இருக்கு, அதனால ஜீவனை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார் நிறைய பரமாத்மாவை சொல்லும்படியாக இருக்கு, அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. ஆனா இந்த வாக்கியம் சொல்ல வந்தது எதுன்னு கேட்டா பரமாத்மாவைத்தான்னு சொன்னார். அப்ப ஜீவனை எதுக்காக சொல்லணும், பரமாத்மாவை மாத்திரம் சொல்லிட்டு போயிடலாமோ, ஜீவனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக இந்த சூத்திரம், அந்யார்த்தம் து ஜெய்மினிஹி பிரஷ்ன வியாக்கியானாபியாம் அபிச்சைவமேகே. இந்த பிரஷ்னம் வியாக்கியானம்னா உத்தரம், இது ரெண்டையும் பார்க்கறச்ச ஜீவனை எதுக்காக சொன்னதுங்கிறது நன்னா புரியுறது. அந்யார்த்தம் அதாவது அந்த பாலாக்கி முதல்ல உனக்கு பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு அஜாத சத்ரு கிட்ட போனா இவனுக்கு சொல்ல தெரியல. அப்ப அஜாத சத்ரு இவனை அழைச்சிட்டு போனா இன்னொரு இடத்துக்கு, தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் அவனை எழுப்பி காமிச்சு முதல்ல ஏதோ பரீட்சை எல்லாம் பண்ணி பார்த்து அப்புறம் கடைசியில இப்ப முழிச்சுண்டானே இவன் எங்க இருந்தான், இதுக்கு முன்னாடி எங்க இருந்தான். குவைஷ ஏதத் பாலாக்கே புருஷா அசயிஷ்ட குதஹ குவா ஏததபூத் குத ஏததாக. இது கௌஷிதிகி பிராமணத்துடைய ஆனுபூர்வி. எங்க இருந்தா எங்கேருந்து வந்தான் அது சொல்லு. இவர் என்ன பண்ணிட்டார், இந்த பூர்வபக்ஷி இவனை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கார், தூங்கினவனை பத்தி கேட்கிறான், எங்க இருந்து வந்தான் எங்க போனான் எங்க இருந்தா எங்க வரான்னு. அதனால அவனை பத்தி சொல்றதுக்காக தான் வாக்கியம் வந்ததுங்கிற மாதிரி கொண்டு போறான். ஜெய்மினி இங்க சொன்னார் இவனை பத்தி சொல்றதுக்காக இல்ல, இவன் எங்க இருந்தானோ எங்கேருந்து வந்தானோ அதை சொல்றதுக்காக இல்லையா. சுஷுப்தி காலத்துல இவன் எதுல லயிச்சு இருந்தானோ அதை சொல்றதுக்காக. அதை எப்படி சொல்லி கொடுக்கறது, இவனை பிடிச்சி இவன் தான் நமக்கு தெரிஞ்சவன், இந்த ஜீவன் தான் தெரிஞ்சவன், தெரிஞ்ச ஜீவனை கொண்டு போய் இவன் சுஷுப்தி காலத்துல எங்க இருந்தானோ அந்த தெரியாத ஆத்மாவை சொல்லி கொடுக்கறதுக்காக. அந்யார்த்தம் அதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த இவனை நிரூபணம் பண்ணிருக்கு. இவனை சொல்றது முக்கியம் இல்ல. அந்யார்த்தந்து ஜெய்மினிஹி பழிச்சுன்னு அவர் சித்தாந்தமா சொல்லியிருக்கார். இந்த ஜீவன் சுஷுப்தி காலத்துல எந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்துல இருந்துட்டு முயற்சி கிடைச்ச திரும்பி வரானோ, அதுல இருந்து வெளியில வரானோ, அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த வாக்கியம் வந்ததுங்கிறத பிரஷ்னம் வியாக்கியானம். கேள்வி என்ன கேட்டா பதில் என்ன சொன்னா இதுல இருந்து தன்னா புரிகிறதுன்னு சொல்றோம். இப்படி சொல்லிட்டு சொன்னாரோ இல்லையோ, இது ஜெய்மினி சொன்னதுதான் சரின்னு சொல்றதுக்கு பாதராயணர் அபிச்சைவமேகே அபிச்சைவமேகேங்கிற இடத்துல ஏகே சாக்கினஹ வாஜசனேயினஹ அஸ்மின்னேவ பாலாக்கியஜாத சத்ரு சம்வாதே ஸ்பஷ்டம் விஞ்ஞானமய சப்தேன ஜீவம் ஆம்னாய தத் வத்திரிக்தம் பரமாத்மானம் ஆமனந்தி. இதே இடத்துல அங்க ஒரு பதம் கூட போட்டிருக்கான், அதனால சந்தேகம் போயிடுத்துட்டார். யேஷ விஞ்ஞானமய புருஷா குவைஷ ததா பூத் குத ஏததாக. கௌஷிதிகையில பார்த்தீங்கன்னா வெறும் குவ ஏஷ ஏதத் பாலாக்கே புருஷா அசயிஷ்ட. விஞ்ஞானமயான புருஷாங்கிறது பரமாத்மாவுக்கும் வரும் ஜீவனுக்கும் வரும் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. அந்த புருஷன் சொல்லும் போது விஞ்ஞானமய புருஷா, இந்த விஞ்ஞானமயா எதுல இருந்தான்னு பழிச்சுன்னு இந்த பிருகதாரண்யகத்துல சொல்லியிருக்கு. அதனால ஜெய்மினி சொன்னதுதான் சரி, ஜீவனை சொல்றதுக்காக வரலன்னு அபிச்சைவமேகேங்கிற சூத்திரத்தினால இவர் ஜெய்மினி மதத்தை சமர்த்தனம் பண்ணிட்டார் இந்த இடத்துல. 18 3-4-40 அப்படி இருக்கே. அந்தர்யாமின்னு சொல்லும் போது, அந்தர்யாமி அதிகரணத்துல சொல்லும் போது எல்லாத்தையும் நியமனம் பண்ணக்கூடிய சக்தி உள்ள ஒரு ஜீவன் அப்படின்னு வச்சுக்கணும், பொதுவான ஜீவன் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரியும் பண்ணியிருக்கார். யுப்பாத்தியாயத்தனம் ஸ்வசப்தாத்துங்கிற இடத்துல கூட ஜீவன் சொல்லும் போது இந்த ஜீவனால முடியாது, ஒரு பெரிய ஜீவனா வச்சுப்போம், ஹிரண்யகர்பன் அந்த மாதிரி வச்சுப்போம்னு அப்படி
பண்ணியிருக்கான். அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கான். இந்த 3, 4, 40 இதுலயும் ஜெய்மினி வந்து சித்தாந்தியா வரார். தத்பூதஸ்ய து நாதத்பாவஹ ஜெய்மினேரபி நியமா தத்ரூபா பாவேபியா. அதாவது இந்த ஆசிரமங்கள்லாம் மேல ஆரோக கிரமணத்துல போறது, அவரோக கிரமத்துல இல்லை. ஆரோக கிரமம்னா மேல் மேல உயர்ந்ததாக போறது. பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், அப்புறம் சன்னியாசாசிரமம், உத்தம ஆசிரமம். அது இந்தேந்து மேல போயிட்டு அப்புறம் கீழே இறங்கப்படாதுன்னு உண்டா இல்லையான்னு அது பிரசங்காத்து ஒரு விசாரம் பண்ணினா, அவ அந்த மாதிரி பண்ணினா அவ எப்படி பண்றது, அவ பிராயஷ்சித்தம் உண்டா இல்லையா, பிராயஷ்சித்தா உண்டா இல்லையான்னு தீர்மானம் பண்றதுக்காக இந்த அதிகரணம் வருது. அதுல பிராயஷ்சித்தம் பண்ணினாலும் அவளை விவகாரியத்தம் இல்லைன்னு சொல்றது தனியா வச்சுட்டு இருக்கார். இந்த 2 விஷயத்துல ஜெய்மினிய தம் பக்கம் இழுத்துட்டு இருக்கார் பாதராயணர். தத்பூதஸ்யது, தத்பூதஸ்யனா ஊர்த்வரேத ஆசிரமத்தை ஏத்துண்டவன் அவன் தத்பூதா, தஸ்யது ந அதத்பாவஹா. அங்கேருந்து இறங்கி வேற இன்னொரு இதுக்கு அவனால வர முடியாது, வரக்கூடாது. இது ஜெய்மினேரபி, ஜெய்மினிக்கும் சம்மதம். பாதராயணர் ஜெய்மினே ரபின்னு சொன்னா அபிசப்தத்தால எனக்கும் சம்மத்தம் அவருக்கும் சம்மத்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தாரோ இல்லையோ. ஒரு தடவை இவன் சன்னியாசத்துக்கு போயிட்டான்னா திரும்பி இங்க வரக்கூடாதுங்கிறார். அது சொல்ல வர போயிட்டான்னா வரக்கூடாதுன்னு. அதை இன்னொரு தடவை விசாரிக்கணும். இதுல அப்பை தீட்சிதர் கொஞ்சம் வேலை பண்ணியிருக்காரு. ஜெய்மினி வந்து பல இடத்துல விருத்தமா பேசுற மாதிரி இருக்கு. சன்னியாசம் இல்லை உண்டு, ஆனா அவர் திரும்பி வரக்கூடாது இங்க பேசுறார் இல்லையா. தேவதைகளுக்கு கிடையாது தர்மம், இந்த மாதிரி பல இடத்துல பிரம்மம் அந்த ஆத்ம ஜானம்ங்கிறது ஒன்னும் பலத்தை கொடுக்காதுன்னு. அப்புறம் ஆத்ம ஜானம் அந்த உபாசனையால போகும்போது அது பரபிரம்மமா காரிய பிரம்மான்னு கேட்டா பரபிரம்மம்னு எடுத்துக்கணுங்கிறார் இல்லையா. அந்த சப்தத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமா பேசிட்டு இருக்கார். இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன அபிப்பிராயம்னு அது கொஞ்சம் பண்ணியிருக்கான். அப்பே தீட்சிதர் பண்ணியிருக்கான். அதுல இருந்து கிடைக்கிறது அதை இன்னொரு தடவை வச்சுக்கலாம். இங்க ஜெய்மினே ரபிங்கிற இடத்துல பாஷ்யம் வர்ண ஆசிரம சேர்த்துதான் இல்லைன்னு சொல்லல. அவர் கர்மாவுக்கு பிராதானியம் கொடுத்ததுனால சந்நியாசத்தை பத்தி அவர் பேச மாட்டார். அவருடைய சாஸ்திரத்துல அதுக்கு இடம் இல்லை. கர்மாவை தானே விசாரிக்கிறார். சாஸ்திரத்துல இடம் இல்லைன்னு சொன்னா விசாரிக்க இடம் இல்லை. இதுக்காக அவர் வரல. அதை வச்சுட்டு நாம இது பண்ண முடியாது. அவர் எதை விசாரிக்க வந்தாரோ அதுக்குள்ள இதெல்லாம் சன்னியாசத்தை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படல, அதனால விட்டுட்டார். அது அவருடைய தாற்பரிய விஷயம், அவருடைய சாஸ்திரத்துக்கு அது விஷயம் இல்லை. இங்க என்ன சொல்றாருன்னா அங்க ஒரு அபிசப்தம் போட்டார் சூத்திரக்காரத்துல, ஜெய்மினே ரபி. அந்த அபியால என்ன கிடைக்கிறதுனா அபிசப்தேன ஜெய்மினி பாதராயணயோகோ அത്ര சம்பிரதிபத்திம் சாஸ்தி. அது எதுக்கான பிரதிபத்தி தார்டியாய, இந்த விஷயத்துல ஒரு பூர்ணமான ஒரு பிரதிபத்தி வரணும், திருடமான நம்பிக்கை வரணும். இப்படித்தான் திருடமா சொல்றதுக்காக ஜெய்மினிய சாட்சிக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஜெய்மினே ரபி இதாச்சா. 4:1-17 அதோன்யாபி ஏகேஷாம் உபயோ. நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஜெய்மினியை காணுமேன்னு சொல்வேன். இங்க ஜெய்மினி பாதராயணர் 2 பேரையும் உபயோகங்கிற சப்தத்தால எடுத்துட்டு இருக்கார் பாஷ்யக்கார். ஆக ஜெய்மினி இங்க வந்திருக்கார். இங்க பார்த்தீங்கன்னா உங்களை ஜெய்மினி இல்லை, ஆனா இங்க ஜெய்மினி இருக்கார். இங்க என்ன சொல்றார், இங்க என்ன விஷயம்னு கேட்டா, இந்த ஞானி ஞானம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசோ, ஏற்கனவே சஞ்சித கர்மா எல்லாம் விநாசத்தை அடையிறது, மேற்கொண்டு பண்றதெல்லாம் ஒட்டுறது இல்லை அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. சஞ்சித கர்மா ஆக அதுல ஒரு விசேஷம் வேற சொன்னார், பிராரப்த கர்மாவை விட்டுட்டு அப்படிலாம் சொல்லியிருக்கார். இதுக்கு மேல ஒரு சின்ன விசாரம் இங்க பண்ணியிருக்கார். இதுக்கு முன்னாடி பண்ணின கர்மாக்கள்லையும் எந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் இவனுக்கு சித்த சுத்தியை கொடுத்து ஞானம் பிறக்கிறதுக்கு ஹேதுவாக இருந்ததோ அதுவும் வேஸ்ட், வீணாபடுத்துன்னு சொல்லணுமா வேண்டாமான்னு விசாரம். அதனாலதான் இவன் இங்க இப்படி ஞானியாக ஆயிருக்கான்.
அப்படி சொல்லும் போது அந்த அக்னிஹோத்திராதி காரியம் இருக்கே அது இவனை ஒட்டலே அல்லது அது நஷ்டமாயிடுத்து, இது ரெண்டுக்கும் விஷயம் ஆகாதுன்னு சொல்றதுக்காக ஒரு அதிகரணம். தியானத்துக்கு முன்னாடி பண்ணின அக்னிஹோத்திராதி தூ முடிஞ்சு விடுத்தோம். ஆனா இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் நஷ்டமாச்சுன்னு சொல்றதுல அந்த அக்னிஹோத்திராதிகளை விடக்கூடாது. எதனால சித்த சுத்தி இவன் ஞானி ஆனானோ அந்த அக்னிஹோத்திராதிகளுக்கு சூத்திரக்காரர் ஒரு விநியோகம் சொல்றார். அக்னிஹோத்திராதி தூ தத் காரியாயைவ தத் தரிசனாத். இப்ப இவன் பண்ணின அக்னிஹோத்திரங்கள், ஏற்கனவே பண்ணின அக்னிஹோத்திரங்கள் இருக்கே, இது இவனுக்கு மோட்சம் வரத்துக்கே ஹேத்துவானதுனால நிஷ்பலம் இல்லை. எப்படி ஹேத்துவாச்சுன்னு சொன்னா இப்படி பரம்பரையா, அதுதான் இவனுக்கு சித்த சுத்தியை ஏற்படுத்தி தியானம் வர வச்சு எல்லாம் பண்ணிருக்கு. அதனால இந்த விஷயத்துல அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணினது வேஸ்ட், தியானம் வந்ததுனால நஷ்டமாயிடுது. இங்க நஷ்டமாறுதுன்னா என்னன்னா பலத்தை உண்டு பண்ணாமல் போறதுக்கு தான் நஷ்டமாறுதுன்னு பேர். தியானாக்னி அந்த எரிச்சு விடுறது அப்படின்னு சொன்னா என்ன ஆறுது, அது இதுக்கு மேல இருக்கு சஞ்சித கர்மாக்கள் பலனை கொடுக்காது. ஆனா அக்னிஹோத்திராதிகள் இருக்கு, இது மோட்ச பலத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த கோஷ்டியில இதை சேர்க்கப்படாது. சஞ்சித கர்மால வரணுமோ இல்லையோ, வேல் கொண்டு இது வேற என்ன பலத்தை கொடுக்க போறது, ஒரு பலத்தையும் கொடுக்க போறது இல்லை. பண்ணும் போதே இது சித்து சுத்திக்கா பண்ணினதுதான். அதனால அதோட முடிஞ்சு போச்சு. இத சஞ்சிதமாக வச்சுண்டு தியானத்தினால போச்சுன்னு சொல்லப்படாதுன்னு நினைக்கிறார். அதுக்காக இது சரி உபகாரம் பண்ணிருக்கு. இது அப்படியானால் இத பிராரப்தத்திலையும் சேர்க்கல அக்னிஹோத்திரத்தை. அந்த மாதிரி மூணாவது பிரகாரமா இருக்கு. இந்த 4 விதத்துல இது ஒரு இன்னொரு விதமா இங்க சொல்லிட்டு வர்றார். அதுக்கு இப்படித்தான் தியானசைவகி பிராபகம் சத் கர்மா பிரணாட்யா மோட்ச காரணம் இது உபச்சரியதே அப்படின்னு சொன்னார். இந்த தியான கர்ம சமுச்சயவாதத்துக்கு இது கொஞ்சம் இடம் கொடுக்குமோ அப்படின்னு பயந்து அதுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இந்த பிரகரணத்துல இவர் வந்தார் ஜெய்மினி. இப்படி சொல்லிட்டேன்னா அப்புறம் இதை தவிர எந்த கர்மா, இப்ப நீங்க தியானத்தினால தக்தமாயிடும்னு சொல்றேன், மேல ஒட்டாதுன்னு சொல்றேன், அந்த கர்மாக்கள்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இதை தவிரவும் இருக்கு. இதை தவிர அவன் பண்ற கர்மாக்கள் இருக்கு. இன்னொன்னு, இந்த ஞானியுடைய புண்ணிய பாபங்களை வேற யாரோ எடுத்துன்னு போறான்னு சொல்லியிருக்கு இல்லையா, வேண்டியவா வேண்டாதவாள்லாம். ஆமா, வேண்டியவா வேண்டாதவாள்லாம் எடுத்துன்னு போறான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அவ எடுத்துன்னு போறதுக்கு எந்த கர்மாவை எடுத்துன்னு போறா, இது 2 விஷயம். இவன் பண்ணின அக்னிஹோத்திராதிகளையும் சேர்த்து எடுத்துன்னு போடுறாளா, இதை தவிர வேற எடுத்துன்னு போறாளா, வேற இருக்குன்னு ஜெய்மினி சொல்றாராம். அதோ ஞாபிஹி ஏகேஷாம் உபயோ. அத்தகானா இந்த அக்னிஹோத்திராதேகே நித்யாத் கர்மணா, இவன் நித்தியமாக எந்த அக்னிஹோத்திர கர்மாக்கள் பண்ணியிருக்கானோ அதுதான் இவனுக்கு சித்த சுத்திக்கு ஏதுவாக இருக்கு. இதை தவிர இது அவளுக்கு வேண்டியதில்லை, இன்னொருத்தர அவளுக்கு. இவன் இதை தவிரவும் எது முன்னாடியே காமிய அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கானோ, பலத்தை கொடுக்கக்கூடிய அக்னிஹோத்திரம், அந்த அக்னிஹோத்திரம் இருக்கு. நித்யாத் அக்னிஹோத்திராதே கர்மணா அந்யா அபிஹி அஸ்தி சாதுகிருத்யா யா பலம் அபிசந்தாய கிரியதே தஸ்யாக ஏஷ விநியோகः உக்தः ஏகேஷாம் சாக்கினாம் சுஹ்ருதः சாதுகிருத்யாம் உபயந்தி. அவ எடுத்துட்டு போற கர்மாக்கள் அது, இது இல்லை. இப்படி சொல்லிட்டு வரச்ச இவர் என்ன சொன்னார்னா, உபயோ 2 பேருக்கும் இந்த விஷயத்துல சம்பிரதிபத்தி இருக்கு. ததா ஏவஞ்சாதீயகஸ்ய காமியஸ்ய கர்மணः வித்யாம் பிரதி அனுபகாரகத்வே சம்பிரதிபத்திஹி உபயோரபி ஜெய்மினி பாதராயணயோகோ ஆச்சாரியோ. அந்த காமிய கர்மாங்கிறது எது இருக்கு, இது அவ எடுத்துன்னு தான் போயாகனா, இவனுக்கு அது உபயோகம் இல்லை. அந்த மோட்சம் வரத்துக்கு உபயோகப்படாது, தியானம் வரத்துக்கெல்லாம் உபயோகம் இல்லை. அதனாலதான் இன்னொருத்தர் எடுத்துன்னு போறதா சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தை ஜெய்மினி பாதராயணர் 2 பேருக்குமே சம்மதி இருக்கு. இப்ப 4:1:17 இத்தனை இடத்துல இதாயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 சூத்திரம் இருக்கு. 1:2:28 நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. 1:2:28 சொன்னீங்கன்னா சொல்லிட்டேன். 4:4:5 பிராமேண ஜெய்மினி உபன்யாசாதிபியா, அதாவது முக்தன், இங்கேயே முக்தன், வேற எங்கேயும் போகல.
ஆத்ம சாட்சா்காரம் வந்து இங்கேயே ஜீவன் முக்தனாகி விதேக முக்தனாக ஆயிடுறான் இல்லையா? அந்த விதேக முக்தனுடைய ஸ்வரூபம் என்ன? சுத்த சின்மாத்திரமா இல்ல மாயோபகிதமான ஈஸ்வர ரூபமா? இங்க ஜெய்மினி என்ன சொல்றாருன்னா அந்த ஈஸ்வர ரூபம்னு சொல்றார். பிராமேண ஜெய்மினிகி உபன்யாசாதித்யா, அந்த சத்தியசங்கல்பா எல்லாம் வருது இல்லையா, அதுதான் உபன்யாசாதித்யான்னு இவர் சொல்றார். அதாவது சத்தியகாம சத்தியசங்கல்பா அபகதபாத்மா விஜரோ விமிருத்து விஷோகா, அதாவது ஈஸ்வரனுக்கு அந்த ஈஸ்வரனாகவே ஆயிடுறான், பரமேஸ்வரனாகவே ஆயிடுறான், ஜெகத்காரணமான அந்த ஈஸ்வரனாகவே இவன் இருக்காங்கிறது ஜெய்மினி சொல்றார். ஈஸ்வரனை காட்டி இவன் தனியாவே இல்லை, ஈஸ்வரனே தான். உபாசகன் தான் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு தனியா இருக்கிறதுனால அவன் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இவனுக்கு இல்லை, இவன் பரமேஸ்வரனே தான், கொஞ்சம் கூட பேதம் இல்லை. இது அவர் சொல்லிட்டார் ஜெய்மினி. அப்படின்னா மோக்ஷன்னா இதுதான் சொன்ன மாதிரி ஆச்சு. ஔடுலோமி சொன்னார் இப்படி சொல்லப்படாது, சிதி தன்மாத்திரேனா, இவனுடைய ஸ்வரூபம் வந்து சுத்த சைதன்ய ஸ்வரூபம், மாயோபாதிகமான ரூபம் கிடையாது. இதுதான் மோட்சம்னு நீங்க நினைக்க வேண்டாம். இவன் வந்து பரமேஸ்வரனாகி சர்வ ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறது தான் இவனுடைய புருஷார்த்தம் இல்லை. சுத்த சின்மாத்திர ஸ்வரூபமாக இருக்கிறது தான் மோக்ஷஸ்வரூபம், இதுதான் அவருடைய உண்மையான ஸ்வரூபம், இதுதான் மோட்சத்துல அவனுக்கு வரும்னு சொல்றார் ஔடுலோமின்னு இன்னொருத்தர். பாதராயணர் என்ன சொன்னார், இங்க வந்து நான் சண்டைக்கு வரல, நீங்க ரெண்டு பேர் சொன்னத்தையும் ஒரு கோணத்துல பார்த்தேன்னா நான் ஒத்துக்கும்படியாக இருக்கு. ஜெய்மினியும் பிரமாணம் காமிச்சிருக்கார், இவரும் பிரமாணம் காமிச்சிருக்கார், நான் ரெண்டையுமே ஒத்துக்கிறேன்னு சொல்றார். ஏவமப்பி உபன்யாசாத் பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணா, ஜெய்மினி சொன்னதை இல்லைன்னு சொல்ல முடியாது, இவர் சொன்னதும் இருக்கு வாஸ்தவம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ரெண்டு திருஷ்டியா வச்சுப்போம், வியாவகாரிகம் பாரமார்த்திகம்னு. நீங்க பரமார்த்த திருஷ்டியில பார்த்தீங்கன்னா வெறும் சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக அந்த முக்தன் இருக்கான். வியாவகாரிக திருஷ்டியில பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரம் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கான், பரமேஸ்வரனா இருக்கான். அதான் ஜெய்மினி சொன்னதும் சரி, இவர் சொன்னதும் சரிதான். அவர் ஒரு திருஷ்டியில சொன்னார், இவர் ஒரு திருஷ்டியில சொன்னார், ரெண்டும் சரின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்றார் இங்க. ஆக ஜெய்மினியே இங்க தப்புன்னு சொல்லல. அதே மாதிரி இதே மாதிரி விஷயத்துல இன்னும் ஒண்ணு, 4:4:11 பாவம் ஜெய்மினிர் விகல்பாமனா. முன்னாடி சொன்ன மோட்சம் நிஜ மோட்சம், இங்கேயே வர மோட்சம். இப்ப சொல்ற மோட்சம் வந்து இது மோட்சம் இல்ல, மோட்சம்னு சும்மா சொல்றது அந்த பிரம்மலோகத்துக்கு போன மோட்சம். பிரம்மலோகத்துக்கு போனா, பிரம்மலோகத்துக்கு போகும்போது பாதரி ஜெய்மினி இவ ரெண்டு பேரும் அங்க ஒரு வித்தியாசமான அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். அபாவம் பாதரி ராகஹேவம், இவன் என்ன சொல்றார், இவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அவெல்லாம் அங்க வந்துருவான்னு சொல்லியிருக்கு. சங்கல்பாதேவம், இவன் நினைச்ச மாத்திரத்துல இவன் எதை நினைக்கிறானோ அந்த வஸ்து அங்க வந்து சேர்ந்து விடணும்னு அந்த பிரம்மலோகத்துல சொல்லியிருக்கு. அதை அனுபவிக்கும் போது இவன் சரீரம் இந்திரியம் எல்லாத்தோடு சேர்ந்து இருந்துட்டு அதை அனுபவிக்கிறானா இல்ல வெறும் அனுபவிக்கிறானா, மனசுனால அனுபவிக்கிறானா? அங்க ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வந்ததுன்னா, மனசை தான் காமான் பஷ்யன் ரமத்தேன்னு ஒரு வாக்கியம் வந்திருக்கு. அங்க அவன் பார்க்கக்கூடிய இதெல்லாம் மனசனாலேயே பார்த்துட்டு ஆனந்தப்படுறான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லையா, சரீரங்கிற ஒண்ணும் இல்லை, அவன் மனசனால மாத்திரம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கானா? அப்படியா இல்ல சரீரமும் உண்டா? இந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் சர்ச்சை. அபாவம் பாதரி ராகி ஏவம், அவர் சொல்றார் இந்திரியம் சரீரம், மற்ற சரீரம் இந்திரியம் கிடையாது அவனுக்கு, மனசை விட்டுட்டு பாக்கி எதுவும் கிடையாது. ஏன் இப்படிதான் ஸ்ருதி சொல்லியிருக்கு, மனசைதான் காமான் பஷ்யந்திரமதே, மனசான்னு சொன்னதுனால மனசு ஒண்ணுதான் இருக்கு, வேற என்ன ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரியுது இல்லையா? அதனால சொப்பனத்துல பாக்குற மாதிரி அதுல நாம பாக்குறதுக்கு வேற எதையுமே உபயோகப்படுத்தல, மனசை தவிர வேற இந்திரியம் தேகம் இதை உபயோகப்படுத்திக்கிறது இல்லை. இதை மாதிரி அவன் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் மனசாத்திய தியானம். ஆனா பஷ்யன்னு சொல்லும் போது சொல்றேன், ஆனா மனசைவான்னு சொன்னதுனால மனசான ஒரு விசேஷணத்துக்கு சார்த்தக்கியம் கொடுக்கறதுக்காக இவர் என்ன சொல்றாருன்னா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றார். பாதரி இப்படி இல்லைங்கிறார். ஆனா பாவம் ஜெய்மினிகி விகல்பாமனாத், அவர் வேற பிரமாணம் காமிக்கிறார். இவர் ஏகதா பவதி த்விதா திரிதா பஞ்சதா நவதா எத்தனை வேணுமோ அத்தனை ரூபம் எடுத்துக்கிறான்னு அங்க சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன எடுத்துக்கிறான்? சரீரம் தானே எடுத்துக்கிறான், சரீர இந்திரியம். அப்படியானால் இதை வச்சு இதனாலேயே அவனுக்கு அங்க சரீரம் இருக்கு இந்திரியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார் ஜெய்மினி. பாதராயணர் சொன்னார் இவா ரெண்டு பேருடைய திருஷ்டியும்
வெவ்வேறு திருஷ்டியா இருக்கே தவிர விரோதம் இல்லை, நான் ரெண்டையும் ஒத்துக்கிறேங்கிற. துவாதசாகவத்து உபயவிதம் பாதராயணோதா. துவாதசாகவத்து திருஷ்டாந்தம் தனியா வச்சுடுவோம். அது சத்திரமாவும் சொல்லலாம், அஹீனமாவும் சொல்லலாம்னு மீமாம்சா திருஷ்டாந்தம். இந்த மாதிரி ஒரு 5-6 மீமாம்சா திருஷ்டாந்தம் வச்சுட்டு இருக்கார். அந்த திருஷ்டாந்தத்தை இன்னொரு தடவை விசாரிப்போம். இவர் ரெண்டுமே சரி. எப்படி சரிங்கிறேன்? தன் வபாவே, அவன் இஷ்டம்தான். பிரம்மலோகத்துக்கு போனவன் சரீர இந்திரியத்தோடு இருந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அப்படி அனுபவிப்பான். வேறன்னு மனசனாலேயே அனுபவிக்கிறேன்னு நினைச்சான்னா மனசனாலேயே அனுபவிச்சுட்டு இருப்பான். சொப்னத்துல நம்ம அனுபவிக்கிற மாதிரியும் அவன் அனுபவிப்பான், நிஜத்துல ஜாகிரத்துல அனுபவிக்கிற மாதிரியும் அனுபவிக்க முடியும். அதனால இது ரெண்டுக்கும் அது பிராமலௌகிக ஐஸ்வர்யம் தானே, இது ஒண்ணும் பரமம் மோட்சத்தை பத்தி சொல்ற விஷயம் இல்லையே. அதனால 2 தினசாவும் இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றார். தன்வபாவே சந்தியவத் உபபத்தேகே. சந்தியன்னா சொப்பனம். சொப்பனத்துல தன் அபாவே, சரீர இந்திரியங்கள்லாம் இல்லாத சமயத்துல சொப்பனத்துல மாதிரி பார்க்கறான். பாவே ஜாகிரத்வது, ஜாகிரத்து, இந்த மாதிரி 2 சொல்லி இங்கேயும் ஜெய்மினிய தடஸ்தமாக வச்சு ஒத்துணுட்டார், தப்புன்னு சொல்லல. ஆக ஜெய்மினி இத்தனை இடத்துல பூர்வமீமாம்சையில வெளியில வேதாந்தத்துக்குள்ள பூந்து விசாரம் பண்ணியிருக்கார். அங்க இவ்வளவு இடத்துல சில இடத்துல நிராகரணம் பண்ணும்படியா இருக்கு, சில இடத்துல அவரை ஒத்துக்கும்படியாக இருக்கு, நிறைய ஒத்துக்கும்படியாக இருக்கு. ஆனா பூர்வமீமாம்சையில பாதராயணர் 5 சூத்திரத்துல வந்திருக்கார். ஆனா எல்லா இடத்துலயுமே சித்தாந்தமா தான் வந்திருக்கார். ஆரம்பத்துல இருந்து எடுத்து அங்க அவர் ஜெய்மினி பாதராயணரை நிராகரணம் பண்ணல, பூர்வபக்ஷமா பண்ணி பாதராயணர் அப்படி சொன்னார் அது தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க ஒன்னும் சூத்திரம் வரல.